வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் பற்றி முதலில் பார்க்கலாம். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நல்ல சந்தோஷமான நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். குரோதி வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 22/12/2024 தேய்பிறை சப்தமி திதி மாலை 4:50 வரை, பூரம் நட்சத்திரம் காலை 8:56 வரை, சித்த யோகம் காலை 6:17க்கு பிறகு அமிர்த யோகம். இன்று கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3 4 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மதியம் 1:30 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. குளிகை காலம் 3 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12 1:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:25. சந்திராஷ்டமம் திருவோணம் நட்சத்திரம். ராசி மகர ராசி. சந்திரன் சிம்மத்தில் வந்திருக்கிறார். ராசி பலனுக்குள் செல்லலாம். மேச ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிலருடைய பாராட்டுக்களை பெறுவீர்கள். நண்பர்களுடன் இனிமையாக உறவை பராமரிப்பீர்கள். கோள்களின் நிலையின் சாதகங்களால் இன்று நாள் வருவாய் போதுமானதாக இருக்கும். குழந்தைகள் உடல்நிலையில் கவனம் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்களின் உதவியை நாடுவீர்கள். கல்வி கற்கும் மாணவர்கள் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கணவன் மனைவியிடையே உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். தேக ஆரோக்கியம் மேம்படும். இன்றைய நாள் மகிழ்ச்சியாக அமைய ஓம் நமசிவாய மந்திரத்தை முடிந்தவரை உச்சரியுங்கள். நற்பலன்கள் மேலோங்கும். ரிஷபராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வருவாய் சீரானதாக இருக்கும். தொட்ட காரியங்கள் தடை தாமதங்களுடன் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பை பெறுவீர்கள். உடல் நிலையில் சிறு இடர்பாடுகளை சந்திக்கலாம். காதலன் காதலி உறவு, திருமணமான தம்பதியர் உறவு இன்றைய நாளில் மகிழ்ச்சிகரமானதாக அமையும். தொழில் வியாபாரம் மந்த நிலையில் நடைபெறும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க உதவிகள் தாமதமாகும். என்று நீங்கள் வீர ஆஞ்சநேயரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மிதுன ராசி. இன்றைய நாளில் உங்களுக்கு பல வகையான நன்மைகள் மேலோங்கும். இன்று துவங்குகின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். சகோதர நன்மை உண்டாகும். மனதைரியம், அந்தஸ்து, கௌரவம் உயரும். வருவாய் போதுமானதாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். திருமணமான தம்பதியர் வெளியில் சென்று பொழுதை கழிப்பர். ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் அதிகரிக்கும். தேக ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் மேலோங்கும். இன்று நீங்கள் லட்சுமி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கடகராசி. இன்றைய நாள் 2ஆம் இடத்து சந்திரனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் சொல்லுக்கு அடங்க மறுப்பார்கள். வருவாய் சீராக இருக்கும். பணியில் சிரமங்கள் ஏற்பட்டாலும் எளிதில் கடந்து சென்று விடுவீர்கள். உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்கள். காதலன் காதலி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இனியவர்களின் சந்திப்பு நிகழும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களின் முயற்சி வெற்றி பெறும். அரசு காரியங்கள் சில பிரச்சனைகளுக்கு பிறகு நல்ல முடிவுக்கு வரும். இன்று நீங்கள் பார்வதி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் உகந்த நல்ல நாளாக அமையும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். வருவாய் மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமையும். திருமணத்திற்காக முயற்சிப்பவர்களின் முயற்சி வெற்றி பெறும். செயல் சிரமங்கள் அகன்று நிம்மதி அடைவீர்கள். மனக்குழப்பம் அகன்று மன திருப்தி மேலோங்கும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்லுக்கு மதிப்பளித்து நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரம் வேலை விவசாயத்தில் முன்னேற்றம் உண்டாகும். இன்று நீங்கள் சாமுண்டீஸ்வரியை வணங்கி அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கன்னி ராசி. இன்றைய நாள் இன்று மேலாதிக்க மனப்பான்மையுள்ள ஒரு சிலரால் சில மனக்கசப்புகளை சந்திக்கலாம். உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவியிடையே புரிதல்கள் அதிகரிக்கும். செய்யும் தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் நடைபெறும். தேவையற்ற செலவுகள் உண்டாகும்.
சாலையில் செல்லும்போது கவனம் வேண்டும். குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். கல்வி கற்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். இன்று நீங்கள் லட்சுமி துர்க்கையை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். துலாம் ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடைபெறும். செய்கின்ற காரியங்களில் நேர்த்தியும் திறமையும் வெளிப்படும். அன்பானவர்களில் சந்திப்பு நிகழும். தனவரவு போதுமானதாக இருக்கும். தேக ஆரோக்கியம் மேம்படும். துணை உடனான உறவு புரிதல்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கும். தொலைதூர செய்திகள் நன்மை தரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடுவீர்கள். குழந்தைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். செய்தொழில் வியாபாரம் லாபம் தரும். முன்னேற்றம் ஏற்படும். இன்று நீங்கள் காமாட்சி அம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும். செய்தொழில் வியாபாரம் வேலை இவற்றின் மூலமாக வருவாய் அதிகரிக்கும். பணியிடத்தில் சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக நல்ல பெயரை எடுப்பீர்கள். உற்றார் உறவினர்களுடன் உரையாடி மகிழ்வீர்கள். வாகனங்கள் வாங்க திட்டமிடுபவர்களின் முயற்சி வெற்றி பெறும். துணையுடனான உறவில் புரிதல்கள் அதிகரிக்கும். தேக ஆரோக்கியம் மேம்படும். வெளிவட்டாரத்தில் உங்கள் பெயர் விளங்கும். இன்று நீங்கள் காசி விஸ்வநாதரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள். வருவாய் சிறிது சிறிதாக அதிகரிக்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீட்டின் மேல் அதிக அக்கறை காட்டுவீர்கள். கணவன் மனைவி இடையே உறவு முன்னேற்றம் காணும். தாய் தந்தையரின் உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். கல்வி கற்பவர்கள் அதிக உழைப்பை கொடுத்து தேர்வில் வெற்றி பெறுவார்கள். வீடு மனை வாங்க திட்டமிட்டவர்களின் முயற்சி வெற்றி பெறும். நீங்கள் இன்று ஆதிபராசக்தியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மகர ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. உடல்நிலையில் சற்று கவனம் வேண்டும். சாலையில் பயணிக்கும் போது கவனம் வேண்டும். காரியங்களில் தடை தாமதம் உண்டாகும். உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வீண் விவாதங்கள் சண்டைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொள்வது நல்லது. இன்று நீங்கள் நரசிம்மரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கௌரவம் மரியாதை அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். வருவாய் சீரானதாக இருக்கும். சேவை தொழில் புரிபவர்களின் லாபம் அதிகரிக்கும். கூட்டு தொழில் முன்னேற்றம் காணும். சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் காணும். நிலுவைத் தொகை வசூலாகும். இன்று நீங்கள் விஜயலட்சுமி வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மீனராசி, இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தரும் நல்ல நாளாக அமையும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து கொண்டு விலகிச் செல்வார்கள். புதிதாக துவங்கிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவியிடையே உறவு பலப்படும். வேலை தேடுபவர்களின் முயற்சி வெற்றி பெறும். வேலை தொழில் வியாபாரம் போன்றவற்றின் மூலமாக வருவாய் உயரும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். உறவினர் நண்பர்களுக்கு உதவியை செய்வீர்கள். அரசியல்வாதிகள் நல்ல பதவிகளை பெறுவார்கள். கல்வி கற்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இன்று நீங்கள் விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.